வால்பாறையில் காட்டு யானைகள் கூட்டம் குடியிருப்புக்குள் புகுந்து வீட்டின் ஜன்னல் கதவுகளை உடைத்து யானை தாக்கியதில் வீட்டினுள் இருந்த 3 வயது குழந்தை உட்பட 2 பேர் உயிரிழப்பு. பொள்ளாச்சியை அடுத்துள்ள வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் வனப்பகுதியை விட்டு வெளியேறும் வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதியில் உலா வருவது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் உணவை தேடி யானைகள் அதிக அளவில் வீடுகள் மற்றும் ரேஷன் கடைகளை உடைத்து உள்ளே உள்ள பொருட்களை சேதப்படுத்தி செல்வது தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் இன்று அதிகாலை வால்பாறை வாட்டர்ஃபால்ஸ் எஸ்டேட் அருகே ஊமையாண்டி முடக்கு பகுதியில் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய யானை கூட்டம் குடியிருப்புக்குள் நுழைந்து மாரிமுத்து என்பவரின் வீட்டின் ஜன்னல் கதவுகளை இடித்த நிலையில் உள்ளே இருந்த அவரது தாய் அசலா மற்றும் 3 வயது மகள் ஹேமாஸ்ரீ ஆகிய இருவரையும் காட்டு யானை தாக்கியுள்ளது. இதில் ஹேமாஸ்ரீ குழந்தை சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த நிலையில் இருந்த பாட்டி அசலாவை வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த வால்பாறை வனத்துறையினர் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் இருந்த யானைகளை வனப்பகுதியில் விரட்டும் பணிகளில் ஈடுபட்டனர். வால்பாறை எஸ்டேட் பகுதியில் 3 வயது குழந்தை மற்றும் பாட்டியை யானை தாக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.